நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் 6வது பிளாட்பார்ம் அமைக்கும் பணி கடந்த சில மாதங்களாக விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. இதனையொட்டி ரயில் நிலையத்தின் தெற்கு பகுதியில் இருந்த இரும்பு நடை மேம்பாலத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய நடை மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் நெல்லை சந்திப்பு சாலைக்குமார சுவாமி கோவில் அருகே உள்ள பகுதியிலிருந்து ஸ்ரீபுரம் பூம்புகார் பகுதிக்கு செல்லும் பொதுமக்களுக்கான நடை மேம்பாலம் மூடப்பட்டது. நடை மேம்பாலத்தில் ஏற்கனவே கான்கிரீட் ஸ்லாபுகள் இடித்து அகற்றிவிட்டனர். இந்நிலையில் புதனன்று இரும்பு மேம்பாலத்தை ராட்சத கிரேன்கள் மூலம் பிற்பகல் 2 மணிக்குள் ஒவ்வொன்றாக கீழே எடுத்து வைத்தனர். இப்பணி சுமார் 2 மணி நேரம் நடந்தது. இதனையொட்டி ரயில்வே பொறியாளர், மேலும் ரயில்வே பிரிவு மற்றும் தண்டவாள பிரிவு ஊழியர்கள் அங்கு பணியில் இருந்து பாதுகாப்பு படையினரும் அப்பகுதிக்கு யாரும் சென்றுவிடாத வண்ணம் பொதுமக்களை அங்கு செல்லாதவாறு பார்த்து மேம்பால பணிகளை செய்தனர். ஈரடுக்கு மேம்பாலத்திலும் ரயில்வே ஊழியர்கள் நிறுத்தப்பட்டதோடு அங்கிருந்து யாரும் வேடிக்கை பார்க்காத வண்ணம் பார்த்துக் கொண்டனர். இரும்பு பாலம் அகற்றும் பணிகள் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல் புதனன்று காலை 10:20 மணிக்கு செல்லும் நெல்லை திருச்செந்தூர் பாசஞ்சர் ரயில் முழுமையாக ரத்து செய்யப்பட்டது. பாலக்காடு திருச்செந்தூர் ரயில் இரு மார்க்கத்திலும் பகுதி தூரமும், நெல்லை செங்கோட்டை ரயிலும் பகுதி தூரமும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் ரயில்களே ரயில் நிலையத்திற்கு வராத சூழல் காணப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்து வந்த இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மட்டும் மேலப்பாளையத்தில் சுமார் 1 மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது. இரும்பு நடை மேம்பாலம் அகற்றிய இடத்தில் புதிய மேம்பாலம் அமைக்க நெல்லை ரயில்வே அதிகாரிகள் திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து மதுரை கோட்டத்திற்கு அனுப்பியுள்ளனர். அதற்கு அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்கும். அதற்கு சுமார் 1 மாத காலம் வரை ஆகலாம் என கூறப்படுகின்றது. இந்நிலையில் அதற்கு முன்னதாக பாலம் அகற்றப்பட்ட இடத்தில் உள்ள இரும்பு தூண்களை ரயில்வே துறையினர் அகற்ற உள்ளனர்.